வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன், கார்டியாலஜிஸ்ட், கோயம்புத்தூர். ட்ரெட்மில் டெஸ்ட், டிஎம்டி அப்படிங்கிற டெஸ்ட் இப்போ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாசுகள் செக்கப்பில் பண்ணுவாங்க. சில சமயம் இருதய கோளாறை கண்டுபிடிப்பதற்காக பண்ணுவாங்க. இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்குங்க, இந்த ட்ரெட்மில் டெஸ்ட் அப்படிங்கிறதுல எல்லா விதமான இருதய நோயும் கண்டுபிடித்து விட முடியாது அப்படிங்கிறது ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, நெஞ்சு வலி சமீபத்தில் வந்தவர்கள், வலி உள்ளவர்கள் போன்றவர்கள் அந்த ட்ரெட்மில் டெஸ்ட்டை செய்வதற்கு முன்னால் இருதய மருத்துவனுடைய முழு அனுமதியும் அவசியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 2. 3, இந்த ட்ரெட்மில் டெஸ்ட் அப்படிங்கும்போது உடம்புக்கு நாம் ஒரு வேலையை கொடுத்து, ஒரு பயிற்சி கொடுத்து, அதனால் உடம்புல இருதயத்தினுடைய ஆக்சிஜன் கிரகிக்கும் தன்மையை அதிகப்படுத்தி இருதயம் சீராக இருக்கிறதா, இருதயத்தினுடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக. அதை தவிர அவருடைய ஃபிட்னஸ் எப்படி இருக்கு, அவருடைய இருதயமானது அந்த வேலையை நன்றாக மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ட்ரெட்மில் டெஸ்ட்ல கண்டுபிடிக்க முடியும். ட்ரெட்மில் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரத்த கொதிப்பு அல்லது ரத்த அழுத்தம் சரியாக இருக்க வேண்டும். அவருடைய நெஞ்சு வலி போன்ற பிரச்சனைகள் சமீப காலத்தில் இருந்திருக்க கூடாது. அப்படி நெஞ்சு வலியாக இருந்தாலும் அது இருதய வலி இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அதை ஒரு மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனையின் பேரில் செய்ய வேண்டும். அபூர்வமாக ட்ரெட்மில் டெஸ்ட்னால பிரச்சனைகளும் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால கண்டிப்பாக மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் மாத்திரமே ட்ரெட்மில் டெஸ்ட் ஆனது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வணக்கம்.